This is Yum 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 Savita Cooking Channel. I hope everyone doing good. So இன்னைக்கு வந்து நான் வந்து மெக்சிகன் டிஷ் பண்ண போறேங்க. அது பேர் வந்து quesadilla. இப்போ quesadilla பண்றதுக்கு தேவையான பொருட்கள் நான் சொல்லிறேங்க. நான் வந்து 3 cups of all purpose flour எடுத்துக்கிட்டேங்க. And then baking powder வந்து half tablespoon, oil வந்து நான் வந்து 1/3 of cup of oil, water 1 cup and salt. இந்த தாட்டியா பண்ணதுக்கு இதாங்க. and உள்ள stuffing பண்ணதுக்கு வந்து நான் வந்து chicken breast எடுத்துக்கிட்டேங்க. and any type of cheese, அதுக்கும் salt, pepper and chili powder இல்லனா paprika யூஸ் பண்ணலாங்க. சோ அவ்வளவுதாங்க. எவ்வளவு ஈஸி பாங்க இந்த quesadilla பண்ணதுக்கு. சோ இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் quesadilla அந்த தாட்டியா எப்படி பண்ணனும் காட்டுறேங்க. இங்க பாருங்க ஆல் பர்பஸ் flour இருக்கு. அதுக்குரிய நான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிறேங்க. salt அதுவும் ஆட் பண்ணிட்டு இப்படி நல்லா mix பண்ணிடுங்க. mix பண்ணிட்டு ஆயிலும் ஆட் பண்ணிறேங்க. சோ இது வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம நல்லா பிசைக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி போட்டு mix பண்ணிங்க. இங்க பாருங்க எப்படி ஆயிடுச்சு பாருங்க. சோ நம்ம சப்பாத்தி மாவு பிசைக்கணுங்க. சோ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சோ ஒரு 5 minutes ரெஸ்ட் ஆகட்டும்ங்க. இப்போ வந்து இந்த டேபிளை நான் டஸ்ட் பண்ணிக்கிறேங்க. சோ டஸ்ட் பண்ணிட்டு இந்த quesadilla மாவை வந்து நல்லா சாஃப்ட் பண்ணிட்டு இப்படி எடுத்துங்க. சப்பாத்தி மாவு மாதிரி இந்த சைஸ் எடுத்துங்க. இது மாதிரி டஸ்ட் பண்ணிக்கிட்டு சப்பாத்தி மாதிரி நல்லா உருட்டி வச்சுங்க. நம்ம இதை ரோல் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இங்க பாங்க நம்ம வீட்லயே எப்படி பண்ணலாம் பாங்க quesadilla. இதுதான் இருக்கணும் இதெல்லாம் இருக்கணும்னு இல்லைங்க. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிடலாங்க. ஸோ இது ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ அதை இங்கேயே வச்சிடறேன். ஸோ அதேமாதிரி நான் இன்னொன்று பண்ணிடுறேங்க. ஒரு 2 செட்டு பண்ணிடுறேங்க. இப்போ நான் இதை ரோல் பண்ணி கரெக்டாக வச்சுட்டாங்க. இப்போ வந்து நம்ம சிக்கன் எப்படி பண்ணலாமா பார்க்கலாங்க. சாரிங்க, சிக்கனுக்கு பண்ணுறதுக்கு ஆயிலும் தேவை சொல்ல மறந்துட்டேங்க. ஸோ இதில் நான் ஆயில் போட்டுக்கிட்டாங்க இந்த பேனில், நான்ஸ்டிக் பேனில். ஸோ நான் ரா சிக்கனை அப்படியே போட்டுறேங்க. போட்டுக்கிட்டு சால்ட், பெப்பர், பெப்பரிக்கா போட்டுக்கிட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் சிக்கன் பிரெஸ்ட் எடுத்துக்கிட்டேங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். அண்ட் ஓவர் குக் பண்ணாதீங்க சிக்கன் பிரெஸ்ட், இல்லைன்னா சவுக்குன்னு இருக்கும். கொஞ்சம் ஜூஸியாகவே இருக்கட்டும். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுங்க. இது வந்து சிம்பிள் quesadillaங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து இதில் வந்து கேபேஜ், ஆனியன், கேப்சிகம் எல்லாம் ஆட் பண்ணி உள்ள ஸ்டஃப் பண்ணலாங்க. ஸோ நீங்களும் ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுன்னு இல்லைங்க, வீட்லேயே சிம்பிள் quesadilla பண்ணலாங்க. நீங்கள் வந்து சிக்கன் பிரெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவே சிக்கன் தான் எடுத்துங்க. நீங்கள் வந்து இந்த சிக்கன் 65 சிக்கன் தந்தூரி அது மாதிரிலாம் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க இந்த பீசஸ். நீங்கள் பாருங்க எப்படியே கட் பண்ணி பார்க்கலாம் ஆயிடுச்சா இல்லையாங்க. புதுது கட் பண்ண கொஞ்சம் ஆனோங்க. ஓகேங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து தாட்டியா எப்படி பண்ணோன்னு நான் காட்டுறேங்க. நம்ம ரோல் பண்ணி வச்சது. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஸோ இது நம்ம பவுலில் வச்சிடலாம். சிக்கன் எடுத்து பவுலில் வச்சுக்கிட்டாங்க. ஸோ நான் இதே பேன் யூஸ் பண்ண போகிறேங்க. ஸோ இதோட அந்த ஆயிலும் அந்த ஜூஸும் இருக்குங்க. ஸோ இதுலேயே போட போகிறேன் இந்த தாட்டியாவை. அண்ட் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுங்க. ஸோ அந்த தாட்டியாவில் இந்த ஃப்ளேவரும் இறங்குங்க, சிக்கன் ஃப்ளேவரும். இங்கே பாருங்க இந்த ஸ்டேஜை நம்ம எடுக்கிறோங்க. இது ரெடி ஆயிடுச்சுங்களா. இதே மாதிரி நான் மற்றவங்க நல்லா குக் பண்ணிடுறேங்க.
இந்த மாதிரி ஆயில் வேணும்னா ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பட் ஹெல்த் வைஸ்க்காக நான் இப்படியே பண்ணுறேங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் ரெடி. நம்ம ஸ்டஃபிங்காக பார்க்கலாங்க. ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ எடுத்துட்டு பேனை வந்து லோவில் பண்ணிவிடுங்க. லோவில் பண்ணிவிட்டு இப்படிமாரி எடுத்துங்க. ஒரு தாட்டியாக எடுத்துக்கிட்டு இந்த சிக்கனை நடுவில் ஃபில் பண்ணிவிடுங்க. நம்ம பண்ண சிக்கன் நீங்கள் பீஸ் கூட போடலாம், இல்லைன்னா ஷெடட் சிக்கன் கூட நீங்கள் போடலாங்க. பீஸ் அப்படியே போடுறேங்க. போட்டுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ போட்டுங்க. இதுமாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க சீஸை. பண்ணிக்கிட்டு இதேமாதிரி இன்னொன்று தாட்டியாக இப்படி வச்சுட்டு இப்படி ஸ்லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க. ஐம் யூஸிங் மை ஹேண்ட். போட்டுக்கிட்டு இப்படி ஸ்லைட்டாக இப்படி சுற்றி விடுங்க. அப்படியே ப்ரெஸ் பண்ணினே சுற்றி விடுங்க. அண்ட் தென் ஃப்ளிப் பண்ணிடுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடிங்க. Quesadilla is getting ready. Yummy. சீஸ்லாம் மெல்ட் ஆகுதுங்க. சூப்பராக இருக்குது. இன்னொன்று செட் பண்ணோங்க. ஸோ இது ரெடி. நீங்கள் பாங்க Quesadilla ரெடி. இல்லை நீங்கள் பசங்களுக்குலாம் இப்படி சொல்லி கொடுக்கலாங்க. அவங்கள பக்கத்தில் நிற்க வச்சு இது எப்படி பண்ணணும்னு காட்டிங்கன்னா அவங்களே பண்ணிடுவாங்க. ஸோ இதுவும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகுதுங்க. ஸோ வில் see you in the display plate. இங்கே பாருங்க இந்த Quesadilla ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ நம்ம டேஸ்டிங் டைம். இங்கே பாருங்க இந்த பிஸா கட்டர் இருக்கு. ஒரு கரெக்ட் இங்கே பாருங்க Quesadilla ரெடி. சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க இது நீங்கள் பாட்லக் பார்ட்டிக்கு பண்ணலாம், லஞ்சுக்கும் பண்ணலாம். ஸோ சர்வ் வித் சாலட், கோல்ட் சாலட், இல்லை சர்வ் வித் ஹாட் சாஸ். ஸோ ரெடி டு eat. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை குக்கிங் சேனல். இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.